ஹாய் வியூவர்ஸ், தமிழ் சமையல் ஸ்டுடியோவில் சுவையான தக்காளி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க, அது தக்காளி தொக்குக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்த உடனே கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, அப்புறமா ஒரு பச்சை மிளகாய், 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை 2 மினிட்ஸ் நல்லா வேக விடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இது கூட 250 கிராம் தக்காளியை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்த உடனே தொக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சு மறுபடியும் 2 மினிட்ஸ் தக்காளியை நல்லா வேக விடலாம். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இது கூட நாம் மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை மூடி வச்சு ஒரு 15 மினிட்ஸ் நல்ல மிதமான சூட்டில் வேக விடுங்க. 5 மினிட்ஸ்க்கு ஒருக்க ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சுவையான தக்காளி தொக்கு தயாராகிருச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை சாதத்தோடு சேர்த்து சாப்பிடுங்க, அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இதை வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.